ஹே ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஊரில் வந்து ஒரு கேக் ஆர்டர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி நான் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட அப்டேட் வீடியோ தான் இன்றைக்கி. நான் கேக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவர் பண்ணிவிட்டேன். அதை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னா, பேக்கிங் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பேக்கிங் கிளாஸ்லேயே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கேக்கோட பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஈவினிங் வந்து நான் ஐசிங் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் வந்து ஊருக்கு வந்து கேக் எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஊருக்கு கேக் எடுத்துகிட்டு போகும்போது நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து சீட் கிடைக்கல. ஸோ தட் ஒரு அங்கிள் கிட்டே கொடுத்து வச்சுருந்தேன் பாக்ஸு. கேக் ஃபுல்லாமே ஐசிங் பண்ணிட்டு தான் நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அந்த அங்கிள் கிட்டே கொடுத்து வச்சுருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அங்கிளுக்கு வந்து செம்மையாக தூக்கத்தில் இருந்தார். ஸோ ஸ்டில் இருந்தாலும் வந்து கேக் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா, பட் ஆனால் அவர் தூக்கத்தில் இருந்து லைட்டாக இப்படியே தூங்கி விழுகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் கை வந்து பாக்ஸில் ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிட்டார். ஸோ அந்த ப்ரெஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, கேக்கோட சைடில் மட்டும் அந்த க்ரீம் வந்து வந்துருச்சு. அதாவது பாக்ஸில் ஒட்டிருச்சு. ஸோ தட் அந்த இடத்துல மட்டும் டேமேஜ் ஆனது. மற்றபடி கேக் எந்த டேமேஜும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கேக்கில் வந்து டாப்பர்ஸ் எதுவுமே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம டாப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அது வந்து கேக் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதே மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது டாப்பர்ஸ் வந்து நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க. எப்போ நீங்கள் வந்து டெலிவர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் டாப்பர்ஸ் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணிக்கலாம். முன்னாடியே நீங்கள் வந்து டாப்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த மாய்ஸ்சர் வந்து அந்த டாப்பர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக மாறிடும். அந்த சாஃப்டாக இருக்கிறத வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ தட் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் கேக் டெலிவர் பண்ணுறீங்களோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா அவங்க கேக் டெலிவர் பண்ணுற அந்த டைமில் நீங்கள் டாப்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெலிவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க கீழே. ஸோ நான் வந்து அந்த டைமில் நான் எடுத்துகிட்டு போன உடனே எடுத்த வீடியோ அது, அந்த கேக்கோட வீடியோ. ஸோ சைடில் மட்டும்தான் ஸ்பாயிலாக இருந்தது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா க்ரீமும் வந்து நான் கையில் கேரி பண்ணியிருந்தேன். ஸோ கேரி பண்ணதுனால அந்த ஸ்பாயிலான இடத்துல மட்டும் நான் க்ரீம் வந்து வச்சுட்டு அண்ட் தென் ஃபைனலாக டெலிவர் பண்ணும்போது கேக் டெலிவர் பண்ணும்போது டாப்பிங்ஸ் அதுக்கு மேலே வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கேக் டெலிவர் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் கேக் பண்ணுறீங்க, பேக் பண்ணுறீங்க, இல்லை டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.